நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு அந்த கோர காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். நேபாள வெள்ளத்தில் சிக்கி 57 தமிழர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் நாம் பார்க்கோம். 20 பேர் மீட்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு நல் செய்தி இருக்கு. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய, அதாவது தமிழர்களுடைய நிலை என்ன, மொத்தம் இருக்கக்கூடிய மற்ற இந்தியர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பான கேள்வி பெரிதும் எழுந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. இப்போ இருக்கக்கூடிய கிரவுண்ட் சிச்சுவேஷன் இங்கே பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவலின்படி 500க்கும் மேற்பட்டவர்கள் மொத்தமா மிஸ்ஸிங். லோக்கல்ஸ், அதே போல டூரிஸ்ட். ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் 384 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்திருந்தோம். அது வந்து டூரிஸ்ட் லிஸ்ட், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண போனவங்க லிஸ்ட். ஆனா இந்த பிளாஷ் ஃப்ளட், அதாவது திடீர்னு ஏற்பட்ட மேக வெடிப்பு வெள்ளப்பெருக்குல 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 500க்கும் மேற்பட்டவர்கள்ல டூரிஸ்டும் அடங்கும். அந்த டூரிஸ்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டோம். இது தவிர 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் வாசிகள், அங்க சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும், அது மலை பிரதேசம் இல்லையா, சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். இந்த பகுதியில், அந்த ஆற்றை ஒட்டிய இந்த பகுதிகளில் வசிச்சவங்க நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா வந்திருக்கு. ஏற்கனவே ரெஸ்கியூ ஆபரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமா நடந்திருக்கு. நம்ம ஒரு 2-3 காட்சிகளை பார்ப்போம், அப்பதான் இதனுடைய தீவிரம் தெரியும். இந்த 2-3 காட்சிகள் ரொம்ப திகிலூட்டும் காட்சிகளா இருக்கு. அந்த காட்சிகளை முதல்ல பாருங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன, முதல்ல ஒரு மீட்பு காட்சி, இந்த பிளாஷ் ஃப்ளட்டுக்கு அப்புறம் அந்த மீட்பு காட்சியை பார்ப்போம். இப்ப காட்சி அது பிளே ஆகும். அந்த காட்சியை முதல்ல பாருங்க. காட்சி நேபாள ராணுவத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட மீட்பு பணிக்கான காட்சி. ஒரு நபர் அந்த பிளாஷ் ஃப்ளட், அதாவது மேகவெடிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான திடீர் வெள்ளத்துல சிக்கிக்கிட்டு அந்த பகுதியை விட்டு வெளியில போக முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியாக வந்த அந்த ராணுவத்தின் மீட்பு விமானம் அவரை மீட்கிறது. அந்த வீடு வந்து வெள்ளத்துக்கு, அந்த ஆற்றுக்கு நடுவில் அடித்து செல்லப்பட்டு வெள்ளத்துக்கு நடுவில் அவர் மாட்டிக்கிறாரு. 2 பக்கமும் மக்கள் பாக்குறாங்க. அவங்க போன்ல ஷூட் பண்ற காட்சிகள்லாம் கூட இருந்தது. ஆனால் அவரை மீட்கணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் தான் தேவை. ஏன்னா கீழே வெள்ள நீர் இருக்கிறது, அதுல அவர் இறங்கி போக முடியாது. அப்படின்னும் போது அந்த ஒரு நபரை எப்படி மீட்டாங்க அப்படின்ற காட்சியை வெளியிட்டிருக்கு. இது இந்த பகுதியில மீட்பு பணி. அப்படின்னா மற்ற பகுதிகளில் காட்சிகள் அப்படின்றது வந்து இன்னும் மோசமாக இருக்கிறது. சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுல ஒரு வீடியோ கூட நம்ம இப்ப அந்த திரையில பார்க்கலாம். அந்த வீடியோல இருக்கிற இடங்கள் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அங்க திபெத் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு சைனாவின் நிர்வாக அலுவலகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அலுவலகத்தினுடைய வீடியோவையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அங்கு அந்த பிளாஷ் ஃப்ளட்டால ஏற்பட்ட சூழல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அந்த திடீர்னு வர்ற அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, பாருங்க எவ்வளவு பேர் அந்த வெள்ளம் வர்றதை அறிஞ்சு ஓடுறாங்க. சாலைக்கு வெளியில ஓடுறாங்க, அந்த கட்டிடத்தின் உள்பகுதியில வாகனம் நிறுத்தும் இடத்துல இருந்து ஓடுறாங்க. இவ்வளவு பேர் இப்ப மிஸ்ஸிங்னு சொல்ற இல்லையா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது டூரிஸ்டுகள் தங்கி இருந்த ஒரு பகுதி.
அந்த பகுதியில எவ்வளவு ஒரு மோசமான அந்த வெள்ளத்தின் தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு பாருங்க. அது வந்து ஒரு 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 கட்டமைப்பு அப்படியே சீர்குலைச்சிருக்கு. 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பாருங்க, இருந்த இடம் தெரியுதா பாருங்க. இது சிசிடிவில பதிவான காட்சிகள் அப்படின்றதுதான் இங்குள்ள இந்த காட்சிகள் உணர்த்துகிறது. இதே போல இன்னொரு காட்சி இருக்கு, அந்த காட்சியும் பார்த்துருவோம். அந்த காட்சியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இதுவும் அதே தான், சைனா நிர்வகிக்கக்கூடிய அந்த திபெத் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம். அந்த காட்சியை பார்த்துருவோம். இது பாருங்க, இது இன்னொரு பகுதியில் இருக்கிற சிசிடிவி. எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஒட்டுமொத்த கட்டிடமுமே முழுமையா எப்படி அந்த இயற்கை பேரிடருக்கு ஆட்கொள்ளப்படுகிறது அப்படின்றத பாருங்க. எவ்வளவு பேர் ஓடுறாங்க. இது தெரிஞ்சு இந்த மாதிரியான, ஏன்னா இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் போது ஒரு மாதிரியான சத்தம் வரும். அந்த உள்ளூர்வாசிகளா தெரியும், அப்பயே அலர்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி நிலநடுக்கம் வரும்போது ஒரு சில முன்னறிகுறிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மழை வரும்போது இடி இருக்கும் இல்லையா, மின்னல் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் போல நிலச்சரிவு ஏற்பட்டால் ஒரு சட சட அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும். மலை பிரதேசங்களில் நிலச்சரிவு இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அது தெரியும். அந்த சத்தம் வரும்போதே நிலச்சரிவு ஏற்படுது, கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படின்றதுலாம் அவங்களும் அலர்ட் ஆவாங்க, சுத்தி இருக்கவங்களும் அலர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அலர்ட் ஆகி ஓடக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் மீறிதான் இந்த காட்சிகள் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர், ஒரு 500 பேருக்கு மேல மிஸ்ஸிங், அதுல 105 பேர் இந்தியர்கள், 57 பேர் தமிழர்கள், 20 பேர் மீட்கப்பட்டுட்டாங்க. இந்த மீட்கப்பட்டார்கள் அப்படின்றது கூட டிரைவருடைய சாதுரியம் அப்படின்றத அந்த டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் வந்து மிக தெளிவாகவே பகிர்ந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு பஸ்ல இருந்த 20 பயணிகள் மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த டிரைவருடைய சாதுரியத்தால அவர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். உடனே அந்த பாதுகாப்பான இடத்துக்கு வந்தோடனே அவர்களை மட்டும் ராணுவத்தினர் மீட்டு அவங்க முகாம்ல தங்க வச்சிருக்காங்க.